நானும் அண்ணனும் மட்டும் தான் சார் போட்டு காசு பண்ணுறதுனா கரகோஷம் எழுப்பி நன்றாக கரகோஷம் எழுப்போம். எழுப்பி வருபவர்கள் என வரவேற்போம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாவட்ட சமூக அலுவலர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மற்றும் மேடையில் வீட்டிற்கு முக்கிய பெருமக்கள் அனைவருக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் விழா. இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எல்லா பொருட்களும் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் முன்னாடியே திட்டமிட்டு யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங்கில் இருந்து உங்களுக்கு அளவீடெல்லாம் லாஸ்ட் இயரே எடுத்து ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி புக்ஸு பேக் எல்லாமே வந்து இன்னைக்கு ரெடியாக வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமாக 1,26,707 மாணவ மாணவிகளுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு 77,190 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீருடைகள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக வழங்கப்படுகிறது. ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கும்போது நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க. டீச்சர்ஸும் நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த மாதத்தில் இல்லை இந்தந்த வாரத்தில் இந்தந்த பாடங்கள் முடிக்கணும், எக்ஸாம்ஸாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த வருஷம் நம்மளுக்கு ஸ்கூலில் 100% சென்டம் எடுக்கணும், அதுக்காக எங்களோட மாணவ மாணவிகளை தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் மாணவ மாணவிகளும் வந்து மைண்டில் நிறைய பிளானிங் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் டெய்லி இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இன்றைக்கே போய் படிக்கணும், அன்னன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க் வந்து முடிச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளானிங் வந்து ஃபஸ்ட் டே நம்ம பண்ணுவோம். அது ஃபஸ்ட் டே பிளானிங் பண்ணுறதை பற்றி இல்லை, நீங்கள் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த வருஷத்தோட அகாடமிக் இயரோட வெற்றி இருக்கும். மோஸ்ட்லி பிளானிங் ஃபஸ்ட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி தான். ஒரு வாரம் எல்லாம் அது ஓரளவுக்கு நடக்கும். அதுக்குறே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக டிவியேட் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்படி தானே இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், ஒரு சில நாட்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காது. இருந்தாலும் கூட மேக்ஸிமம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ அது பண்ணுற மாதிரி முயற்சிகள் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். அகாடமிக்கான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, நான் அகாடமிக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக கலை திருவிழா நடக்கும். அதேபோல் ஸ்போர்ட்ஸில் பல்வேறு காம்படிஷன்ஸ் நடக்கும். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், ஜேஆர்சி போன்ற விஷயங்கள் வந்து இருக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி போவாங்க. எக்கோ கிளப்ஸ் இருக்கும். யாவரும் கேளீர் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு வருஷம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஸ்கூலில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றது நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 12th முடிச்சு வெளியில் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக 10th 12th படிக்கக்கூடிய 10th 11th 12th 3 கிளாஸ்லேயும் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக, அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நான் அகாடமிக்கான ஆக்டிவிட்டீஸும் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்மூத்தான முறையில் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா படித்த விஷயங்களே டென்ஷன்னால் மறந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ டென்ஷன் படுத்தாமல் போர்ஷன்ஸ் முடித்து அதிகமான மோக் எக்ஸாம். இந்த நல்லரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக வளர்ச்சி பெற்று தமிழகம் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலைக்கு வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆக அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கல்வித்துறை மகத்தான சாதனைகளையும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக அந்த கல்வித்துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது கண்களுக்கு சமமாக கருதுகின்ற ஒரு துறையாக விளக்கி வருகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி திறக்கின்ற இந்த முதல் நாளில் அவர்களுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அங்கே சென்னையிலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதையொட்டி நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கணும் என்ற அடிப்படையில் இன்று SS கோட்டையில் இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் அந்த சீருடை, நோட்டு புத்தகம், பாட புத்தகங்கள், எழுதுபொருள் போன்ற உபகரணங்களை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அத்தகைய நல்ல நிகழ்ச்சியில் இன்று வருகை தந்து தலைமையேற்று மாணவ செல்வங்களுக்கு, அதிலும் குறிப்பாக 1 மாத 2 மாத கால கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறந்திருக்கின்ற இந்த நேரத்தில் மாணவர்களுடைய மாணவியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த பள்ளி பருவத்தில் உங்களுடைய படிப்புகளில், விளையாட்டுகளில், பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்திருக்கக்கூடிய நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை மற்றும் சீருடைகளை வழங்கி அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தில் உள்ள 1352 தொடக்க, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் செயல்படுகின்ற பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 1,26,707 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா பாடநூல் மற்றும் புத்தக பைகளும், 1 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் 1,06,669 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களும், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 77,190 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா சீருடைகளும் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைப்பதில் நான் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மாநிலத்தில் தொடங்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் இன்று இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் என்றால் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தவர்கள் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களும், அதே போல இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களும் என்றால் அது மிகையாகாது. ஆகவே அத்தகைய பெருமையை தேடித்தந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல முதலமைச்சர் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும், சாதனைகளை படைக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அதை போலதான் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் கூட
அவர் அழுத்தம் திருத்தமாக செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் குறிப்பிட்டு சொல்வது 2 துறைகளை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்வார்கள். மனித உறுப்புகளில் கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்ற தன்னுடைய கண்களுக்கு சமமான துறைன்னு சொல்வது முதல்ல இந்த கல்வித்துறை, அடுத்ததாக சுகாதாரத்துறை. அதைத் தொடர்ந்து 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் எஸ் கமலேஷ், லேகாஸ்ரீ, அப்பா இங்கே வரு. 7ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கமலேஷ், லேகாஸ்ரீ, இல்லை மொத்தமாக சேர்த்து வைங்க. மேல்நிலை 2ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் ஜோசிகா, ராகுல், மொத்தமாக கையில் பிடிங்க. புக்கை கையில் பிடிங்க. பேக்கை கீழே பிடிச்சி அவ்வளோ. அதைத் தொடர்ந்து நன்றி உரை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதலாக 24-25 கல்வியாண்டில் வகுப்பறை செட் அமைப்பதற்கு அனைத்து கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு அதிக அக்கறையோடு நாம் அனைவருக்குமே நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துட்டு